சாரி சார். நான் எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்காம என்னை தள்ளி விட்டுட்டு உள்ள வந்துட்டாங்க சார். ஸ்னேகா, உன்னை யார் இங்க வர சொன்னது? சொல்லு, உன்னை யார் இங்க வர சொன்னது? நான் இருக்கிற இடத்துல உன்னோட நிழல் கூட படக்கூடாதுன்னு சொன்னல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கேபின் குள்ளேயே வருவ? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கௌதம். உன்னை பாக்குறதுக்கு நான் அண்ணில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. நிறுத்து. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. கௌதம், வெளியே போ. நண்பா, என்னாச்சு உனக்கு? என்ன நடக்குதுங்க? யார் இவங்க? செக்யூரிட்டி. மேடம் வாங்க மேடம். இப்படி எல்லாம் பண்றதுனால எல்லா விஷயமும் சால்வ் ஆயிடாது கௌதம். ஏய், என்ன பார்த்துட்டு இருக்க? அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. மேடம் வெளியே வாங்க மேடம். வாங்க மேடம். நண்பா, என்ன பிரச்சனை? யார் அவங்க? சந்தோஷ், என்ன கொஞ்சம் தனியா விடு. இல்ல நண்பா, நான் என்ன தனியா விடுன்னு சொன்னேன். வா வா சந்தோஷ், நாம அப்புறமா பேசலாம். அவன் ரொம்ப அப்செட்ல இருக்கான். வா. என்னாச்சு? இல்ல அப்புறம்னா, அவன் டென்ஷனாக இருக்கும்போது அப்படிதான் கத்துவான். அதுக்காக நம்ம அப்படியே போயிடக்கூடாது. இந்த நேரத்தில் தான் நம்ம கூட இருக்கணும். ஷோ, ஏகப்பட்ட வேலை. பாத்து வர மாட்டியா நீ? தள்ளி போக மாட்டியா? இது என்ன இந்த புடவைய கட்ட போற? கட்டி இருக்கிறது நல்லா இல்லையா? புடவை நல்லாதான் இருக்கு, ஆனா நீதான் நல்லா இல்ல. அம்மா, அம்மான்னு பாக்குறீங்கல்ல? என்னடி பண்ணுவ? உண்மையை தானடி சொன்னேன். முதல்ல நீ வயசுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண பாரு. என்னவோ சின்ன பொண்ணு மாதிரி. கிளம்புற நேரத்துல ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீ ரெடி நீ ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டியா? நான் எப்பவும் ரெடி ஆயிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் ரெடி ஆகிறதுக்குள்ள நான் 10 வாட்டி ரெடி ஆயிடுவேன். ஏய் மது, அந்த yellow with golden border பட்டு saree இருந்ததே, அத கட்டி இருந்தனா இன்னும் கிராண்டா இருந்திருக்குமேடி. ஏமா இதுக்கு என்ன குறைச்சல்? இது போதும். ஐயோ மது, காருக்கு வேற சொல்லணும்ல. நீ கீழே வரும்போது கார் ரெடியா இருக்கும், போதுமா? சரி. ஒரு காருக்கு சொல்றதுக்கு கூட ஏன் பேத்தி தான் சொல்லணுமா? இந்த வீட்ல நீ அப்படி என்னடி வேலை பாக்குற? இத பாரு, இது ஏன் வீடு. என்ன கேள்வி கேக்குற வேலை எல்லாம் வச்சுக்காத. ஏய், ஐயோ பாட்டி, பாட்டி நீ அந்த ரூமுக்கு போ. அம்மா நீ அந்த ரூமுக்கு போ. ரெண்டு பேரும் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏய் அதித்தி, ஜீவா ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டீங்களா? ஏய், அவன் ஏன் பேரண்டி தாத்தா மாதிரி தான் இருப்பான். இப்ப கூட மாயா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆமா, நீ என்னடி கிளம்புற நேரத்துல பழத்தை வச்சு சுத்திட்டு இருக்க? அப்பா ஜூஸ் கேட்டாரு, அதுக்குதான். ஷோ, உங்க அப்பாக்கு நேரம் காலமே தெரியாது. காஃபியை கொண்டா பழத்தை கொண்டான்னு சொல்லிட்டு வண்டி வேற புக் பண்ணணும்.
எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. மாயா ரெடி ஆயிட்டியா? இவ்ளோ நேரம் மேக்கப் ஆர்டிஸ்ட் வரவே இல்ல. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஓகே, இப்போ அவங்க வந்துட்டாங்களா இல்லையா? வந்துட்டாங்க. மேக்கப் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அவங்க வரலைனா மும்பைக்கே போய் மேக்கப் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏய் மாயா, திஸ் இஸ் டூ மச். நோ ஜீவா, நான் நினைக்கிற ஒவ்வொன்றும் எனக்கு அப்படியே நடந்தாகணும். ஓகே ஓகே, அதான் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? மேக்கப்க்கு நான் ஏன் இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறேன்னு தெரியுமா? நேர்ல வரும்போது பாரு, என்னை பார்த்து நீ ரொம்ப அசந்துருவ. ஏய் எனக்கு தான் தெரியுமே, நீ அவ்வளோ அழகு. என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ளர்ட் பண்றியா? இப்பவே ஆரம்பிச்சாதானே எல்லாமே சரியா இருக்கும். டேய் வைடா போன. ஐயோ முடியல. ஒன்னொன்னுத்தையும் சரி செஞ்சு இந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்குள்ள பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ஹலோ மேடம், ஆபீஸ்ல கௌதம் சார் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. என்னது? அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். நீங்க கொஞ்சம் உடனே வரீங்களா? கௌதம் மயக்கம் போட்டு விழுந்துட்டானா? ஆமா மேடம். எப்போ? ஒரு 10 நிமிஷம் இருக்கும் மேடம். சந்தோஷ் சார் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காரு. உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு. ஓகே ஓகே, தேங்க்யூ. கௌதம் மயக்கம் போட்டு விழுந்துட்டானா? என்ன ஆச்சு அவனுக்கு? ஐயோ தெரியலண்ணா. ஒவ்வொரு பிரச்சனையா இப்படி வந்துச்சுன்னா என்னதான் பண்றது? இப்பதான் மாயா அங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் வரலனா ஃபங்க்ஷனையே கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஒரு வழியா மேக்கப் ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வந்து அவளுக்கு மேக்கப் போடுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அப்பாடான்னு இப்பதான் மூச்சு விட்டேன், அதுக்குள்ள இந்த போன். சரி, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் சீக்கிரமா போய் பாரு. அவன் ஃபங்க்ஷனுக்கு வரலைன்னா உனக்கு தான் சிக்கல். எனக்கு என்ன சிக்கல்? இங்க பாரு, அவன் வரலைன்னா இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் கண்டிப்பா நடக்காது. அப்புறம் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதுவே ஒரு பெரிய பிரச்சனைன்னு வந்து நின்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? கௌதம பத்தி வதந்தியை கிளப்பி விடுறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா? சரிண்ணே, நான் இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். நீங்க மாயாவை பாத்துக்கோங்க. அந்த மாயா எப்ப என்ன பிரச்சனை பண்ணுவானே தெரியாது. நீங்க அவ கூடவே இருங்க, சரியா? மாயாவை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு சக்கு. கௌதம் ஏன் மயக்கம் போட்டு விழுந்தான்? நம்ம ஒன்று பிளான் பண்ணா அது ஒன்று நடக்குது. இப்போ என்ன பண்றது? ஒன்றும் புரியலையே. அது என்னம்மா, என்ன எழுதிட்டு இருக்க? இல்லப்பா, செலவெல்லாம் கூடிக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்துல மெஹந்தி ஃபங்க்ஷன் தேவைதானாப்பா? அதுக்கு இல்ல, மெஹந்தி ஃபங்க்ஷன். ஏய், ஃபங்க்ஷனுக்கு கிளம்புற நேரத்துல ஏன்டி இப்படி புதுசா கேள்வி கேட்டுட்டு இருக்க? மா, நம்ம கல்யாணத்துக்கு போட்ட பட்ஜெட்டை தாண்டி செலவு எங்கேயோ போயிட்டு இருக்குமா? ஏமா, இப்ப அதுவா முக்கியம்? கடனை உடனே வாங்கி எல்லாத்தையும் சமாளிச்சிடலாமா? இப்ப அவசரத்துக்கு கடன் வாங்கிட்டா அப்புறம் எப்படிப்பா அடைக்கிறது? அதெல்லாம் எப்படியாவது அடைச்சுக்கலாம். இப்ப ஏன் படுத்துக்கிட்டு இருக்க நீ? அது காலம் இப்ப ரொம்ப மாறி போச்சுமா. இப்ப எல்லாருமே இதெல்லாம் செய்யறாங்க. அதோட மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய ஆளு. அவருடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம ஆசைப்பட்டபடி கல்யாணம் செஞ்சிக்க சம்மதம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றத்துக்கு நம்ம கணக்கு பார்த்தா அவர் நம்மளை தப்பா நினைக்க மாட்டாரா? இந்த காலத்து பொண்ணுங்க அதை கொண்டா இதை கொண்டான்னு எல்லாம் கேக்குறாங்க. ஆனா இவ மெஹந்தி ஃபங்க்ஷன் வேணுமான்னு கேக்குறா. ஐயோ, என்னடி பொண்ணை வளர்த்து வச்சிருக்க? நான் எல்லாம் என் பொண்ணை நல்லா தான் வளர்த்து வச்சிருக்கேன். உன் புடிவாதம் தான் அப்படியே வந்து வாச்சிருக்கு. ஏன் இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? இத பாரு, சீரியஸா சொல்ற மது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இவ்வளவு தூரம் கிராண்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து இப்படி ஏதாவது ஆரம்பிச்ச எனக்கு கெட்ட கோவம் வரும், சொல்லிட்டேன். சரிம்மா, நான் எதுவும் சொல்லல, போதுமா? ஆனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் நீங்க பண்ணணும். என்ன? அங்க வந்து நீயும் பாட்டியும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க கூடாது, ஓகேவா? மீறி நீங்க சண்டை போட்டீங்க, மெஹந்தி ஃபங்க்ஷன்ல இருந்து நான் அப்படியே ஓடி போயிடுவேன். மதுமா, அப்படிலாம் ஓடிடாதடி. நீ ஓடினேன்னா
ஒன்ன பிடிக்கிறேன்னு கௌதமும் பின்னாடியே ஓடி வருவான். பாவம் ஓட முடியாது, கீழே விழுந்துருவான். அப்புறம் நீ தான் அவனை தூக்கிட்டு வரணும். இதுல என்ன பிரச்சனைன்னா ஒரு நாள் அவனை தூக்க முடியாது, ஓடவும் முடியாது. மா மாப்பிள்ளை பத்தி எதுக்குமா இப்படிலாம் பேசுற? சும்மா இருமா. ஏய், நான் பேசும்போது முதல்ல சிரிச்சதே நீதான். இப்ப நீ என்ன மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற? சந்தோஷ், ஏன் டென்ஷன் ஆகுற? அவன் நல்லா தானே இருக்கான். நல்ல நாள் அதுவுமா இப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்திருக்கானே. இவனுக்கு கல்யாணம் நடக்காதான்னு எத்தனை நாள் நான் ஏங்கிட்டு இருந்திருக்கேன். இப்போ போய் இப்படி இவனுக்கு வரணுமா? சந்தோஷ், இப்ப நடக்கிறது மெஹந்தி ஃபங்க்ஷன் தானே. அதுவும் இல்லாம அவனுக்கு பிபி தானே ரைஸ் ஆயிருக்கு. நீ எதுக்கு இப்ப அதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்க? பிபி ரைஸ் ஆனா ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். ஏய் சந்தோஷ், தேவையில்லாம எதுவும் கற்பனை பண்ணாத. சந்தோஷ், என்னாச்சு சந்தோஷ்? அங்க எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னென்னமோ சொல்ற? பயப்பட ஒண்ணும் இல்ல ஆண்டி. கொஞ்சம் பிபி ரைஸ் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஃபங்க்ஷன்ல சந்தோஷமா தானே இருந்தான், அப்புறம் எப்படி பிபி ஏறும்? அது ஒரு 2 நாளா டயட்ல இருந்தான், அதான் நினைக்கிறேன். டயட்ல இருந்தா பிபி ஏறுமா? இல்ல, வேற என்னமோ நடந்திருக்கு. பெருசா ஏதோ நடந்திருக்கு. என்னாச்சு? அது ஆஃபீஸில் திடீர்னு ஒரு பொண்ணு வந்தா. கௌதம பார்த்துட்டு தான் போவேன்னு கலாட்டா பண்ணிட்டு இருந்தா. அவளை பார்த்த உடனே கௌதம் டென்ஷன் ஆகி வெளியில் போன்னு கத்துனான். ஒருவேளை அதனால தான் கௌதம்க்கு பிபி கூடி இருக்குமோ? பொண்ணு வந்தாளா? அவ பேர் என்னன்னு சொன்னா? பேரு என்ன? பேரு ஸ்னேகான்னு நினைக்கிறேன். ஸ்னேகா. ஸ்னேகாவா? ஆண்டி, யார் அவன் ஆண்டி? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். கௌதம பார்க்கலாம்ல? இது உள்ள இருக்காரு. வாங்க வாங்க. கௌதம், பிபி தான் சூட்டப் ஆயிருக்கு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. பிபி நார்மல் ஆகிற வரைக்கும் இவர் அப்சர்வேஷனில் இருக்கட்டும். நார்மல் ஆனதும் டிஸ்சார்ஜ் பண்ணி. அது வந்து டாக்டர், கௌதமுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் வேற நடந்துட்டு இருக்கு. டாக்டர், என் தங்கச்சிக்கும் இன்னைக்கு தான் மெஹந்தி ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் எவ்வளோ ஆசையாக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? டாக்டர், நான் நல்லா ஆயிட்டேன் டாக்டர். நான் இப்போவே அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் ஆகணும். ப்ளீஸ் டாக்டர். படுங்க சார், ப்ளீஸ் படுங்க, ப்ளீஸ் படுங்க சார். இப்போ உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது சார், அது பெரிய ரிஸ்க் ஆயிரும். மேடம், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. முடிஞ்சா கல்யாணத்தை தள்ளி வைங்க, அதான் நல்லது. பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கட்டும். மாயாவ வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. அது வெளியில தெரியறதுக்குள்ள எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடலான்னு தவிச்சிட்டு இருக்கேன். அவ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கௌதம்க்கு இப்படி வந்திருந்தா நான் கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன். ச்சே, இப்ப என்ன பண்றது? அம்மா, நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க.
டாக்டர்ஸ் எல்லாம் இப்படிதான் ஏதாவது சொல்லி பயமுறுத்துவாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். இப்போவே நான் ஃபங்க்ஷனுக்கு வரேன். ஃபங்க்ஷன் தாம்மா முக்கியம், அது நல்லபடியாக நடக்கணும். நான் வந்துடுறேன். கௌதம், நீ படுத்துக்கோ. எனக்கு இந்த ஃபங்க்ஷனை விட உன்னோட ஹெல்த் தான் முக்கியம். பேசாம மெஹந்தி ஃபங்க்ஷனை தள்ளி வச்சிடலாம். இல்லம்மா, இந்த ஃபங்க்ஷனுக்காக மாயா எவ்வளவோ ஆசையா காத்துக்கிட்டு இருக்கா. இப்ப போய் இந்த ஃபங்க்ஷனை தள்ளி வச்சா அவ மனசு என்ன பாடுபடும். சந்தோஷமான விஷயத்தெல்லாம் நிறுத்தவே கூடாது. இல்லப்பா, ஒண்ணு பண்ணுங்க, நான் வரலன்னா பரவாயில்ல, நீங்க ஃபங்க்ஷன் நடத்துங்க. ஆனா நீ இல்லனா எப்படிப்பா? நீ இல்லாம நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷனா எப்படி கௌதம்? டாக்டர் சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனை தள்ளி வைக்கிறது தான் நல்லது. இல்லம்மா, என்ன ஆனாலும் ஃபங்க்ஷனை தள்ளி வைக்க கூடாது. எனக்கு இப்படி ஆனது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது. பாட்டி, மாயா, யார்கிட்டயும் சொல்லாதீங்க. எல்லார்கிட்டயும் நான் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லுங்க. அம்மா, முதல்ல ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியட்டும். இது என்னோட முடிவு. இனிமே இத பத்தி யாரும் பேசக்கூடாது. இதுதான் எனக்கு வேணும். ஃபங்க்ஷனை நடத்திக்கோங்கன்னு உன் வாயால நீ சொல்லணும். அதுக்காக தான் இப்படி நடிச்சேன். அந்த ஸ்னேகா ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டாளா? முதல்ல அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும், இல்லைன்னா நமக்கு தான் பெரிய பிரச்சனை. சந்தோஷ், நீ இங்கேயே இருந்து கௌதம நல்லபடியா பாத்துக்கோ. நான் வீட்டுக்கு போய் மதுமிதா கூட இருக்கேன். வாங்க ஆண்டி, போலாம். கௌதம், பாத்துக்கோ. டிரைவர் மேடம், என்ன எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம் மேடம், ரெடி பண்ணிடுறேன். நீங்க தானே ஸ்னேகா? ஆமா. என்ன விஷயம்? முதல்ல இவங்களை வண்டியில ஏத்துமா. மேடம், முதல்ல என்ன காரணம்னு சொல்லுங்க. எல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். இப்ப வண்டியில ஏறு. மேடம், எனக்கு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு மேடம். எங்களுக்கு தான் வேலை இருக்கு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஏத்துங்க வண்டியில. அம்மா போயிட்டாங்களா? போயிட்டாங்க. அவங்க இருந்தாங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு என்ன வரவிட மாட்டாங்க. அதனால தான் அவங்க முன்னாடி நான் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டேன். கிளம்பு, நாம ஃபங்க்ஷனுக்கு போலாம். என்ன பண்ற? படு படு. என்ன இப்படிலாம் பண்ற? டேய், காட்டு, அமைதியா படு, ரெஸ்ட் எடு. என்ன விளையாடுற நீ? டேய், மாயாவோட மெஹந்தி ஃபங்க்ஷன்டா. அவ எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. என் அப்பாவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? டேய், எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குடா. நடக்கிறது மெஹந்தி தானே, கல்யாணம் இல்லையே. நீ பேசாம இரு, இல்லனா பிபி ஷூட் அப் ஆயிடும். டேய், எனக்கு பிபி எல்லாம் ப்ராப்ளம் இல்லடா, நான் பாத்துக்கிறேன். அதான் மயக்கம் போட்டு விழுந்தியா? சும்மா பாடு. டேய், எனக்கு பதில் நீ வேணா படுத்துக்கோ. நான் போக தான் போறேன். டேய், ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதுடா. நீ என்ன உங்க அம்மா இப்ப வந்து உன் மேல ரொம்ப அக்கறையா பேசிட்டு போறாங்கன்னு நினைச்சியா? இல்லடா, உன் வீட்டுல யாருக்கும் உன் மேல அக்கறையே இல்ல. டேய், சும்மா எப்பவும் இதையே சொல்லாத. 「 அங்க அவங்க பொண்ணோட ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. 「 நான்
என் மேல அக்கறையால தான் அவங்க அந்த ஃபங்க்ஷன்லாம் விட்டுட்டு அம்மா இங்க ஓடி வந்தாங்கடா. சரி வேணாம் விடு, இதை பற்றி பேச வேணாம். பேசினா உனக்கும் டென்ஷன் ஆகும், எனக்கும் டென்ஷன் ஆகும். விடு. டேய், இப்போ என்ன போக விட போறியா இல்லையா? என்ன ஆனாலும் சரிடா, நான் உன்னை போக விட மாட்டேன். இந்தா சாப்பிடு நண்பா, ப்ளீஸ். இந்தா. டேய், அந்த வீட்லயே உன்னை பத்தி யோசிக்கிற ஒரே ஒரு ஜீவன் மதுமிதா மட்டும்தான்டா. டேய், அம்மாவும் என்னை பத்தி யோசிக்கிற. சாப்பிடு.